ஹாய் மகளே! பொதுவா இருக்கக்கூடிய பப்ளிக்கு அதாவது பொதுவா இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட, சீமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு கூட புரிதல் இல்லாம இருக்காரு. ஏன்னா, விஜய் சார் சொன்னத வந்து பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ்ல அவரு எடுத்துக்கிட்டாரு. ஆனா, அதே பொதுமக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அத நீங்களே பாருங்களேன். சொல்றாரு, இத பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு கேக்குறது. அவனுங்க தான் 200 ரூபாயை வாங்கிட்டு மழுமட்டித்தனமா கேள்வி கேட்கறான்னு பார்த்தா, நம்ம அண்ணன் சைமன் அவங்கள விட ஒரு படி மேல. விகாரி பேலடா நானு மோட்டர் பைக் தரேன், கார் தரேன், பெட்ரோல் எவ்வளவு இவங்க ஒப்பனா கார் ஒரு நான் விளையாட்டுக்கு சொன்னேன், வீட்டுக்கு ஒரு கார் தரேன். நீங்க சீரியஸா பேசிட்டு கார் தரேன். என்ன மேட்ச், என்ன டீம், ஒரு மண்ணுமே தெரியாம மழுமட்டித்தனமா பைத்தியக்கார பேசிட்டு இருக்கிறது. அவர் என்ன சொன்னாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தா எல்லோருக்கும் நிரந்தர வீடு, வீட்டுக்கு ஒரு இருசக்கர வாகனம், காரும் தான் லட்சியம், அதற்கான பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஏதாவது ஒரு இடத்துல நான் இதெல்லாம் இலவசமா கொடுப்பேன்னு சொன்னாரா? அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம மழுமட்டித்தனமா பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது. சரி, இவர் தான் இப்படி பேசிட்டு இருக்காருன்னா பத்திரிகையாளர் இப்படிதான் போய் ஒரு கேள்வி கேட்கிறான், அதுக்கு தரமான செருப்படி கொடுத்திருப்பாங்க இந்த அம்மா. இலவசம்னு சொல்லல, இருக்கணும்னு சொன்னாரு. there's a difference between இலவசம் and இருக்கணும் அப்படின்னு. ஓகே, இருக்கணும்னா அவரை தரேன்னு சொல்லல, he will create an opportunity for that. இருக்கணும்னா அவரை தரேன்னு சொல்லல, he will create an opportunity for that. தயவு செஞ்சு யாராவது அவருக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வைங்கடா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான்.